ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் 13வது நாளாக போயிட்டு இருக்கு. இது இந்தியாவுக்கு 180 ரூபாய் பர் லிட்டர் இல்லை 200 ரூபாய் பர் லிட்டர் போகுமா? இது ரியல் தானா இல்லை இது ஒரு ஹைப்பா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஆல், நான் சங்கர். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ டூயிங் குட். 13வது நாளாக இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா வெர்சஸ் ஈரானுக்கு இடையிலான வார் போயிட்டு இருக்கு. இதில் மார்ச் 11, மார்ச் 12 ஆகிய 2 தேதிகளில் ஈரான் கல்ஃப் கண்ட்ரியில் 3 பெரிய தாக்குதலை பண்ணியிருக்கு. முதலாவதாக குவைத்தில் வந்து யூஎஸ் பேஸ் அட்டாக் பண்ணியிருக்கு. பஹ்ரைனில் நேவல் பேஸ் அட்டாக் பண்ணியிருக்கு. துபாயில் ஏர்போர்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக அட்டாக் பண்ணியிருக்கு. இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா வந்து கூட்டாக சேர்ந்து ஈரானோட மிலிட்ரி ஃபோர்ஸஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ வேர்ல்டோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். க்ரூடு ஆயில் ஏற்கனவே $100 பர் பேரல் அப்படிங்கிற நிலைமையை எட்டியிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் தான் இந்த உலகம் 20% ஆஃப் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஈரான் ஆர் கல்ஃப் கண்ட்ரி வந்து அதர் கண்ட்ரீஸ்க்கு பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன இம்பேக்ட்னு பார்த்தா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 20% இல்லை, அதை தாண்டியே நிறையாவே வந்து நம்ம கல்ஃப் ரீஜியன் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குகிறோம். ஸோ இதனால் பெட்ரோல், எல்பிஜி, எல்என்ஜி எல்லாமே வந்து வரிசையாக அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. இதன் காரணமாக கூடிய விரைவில் 140 ரூபாய்க்கு பெட்ரோல் 1 லிட்டருக்கு போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்டு வித்தின் ஒரு 1 or 2 months டவுன் த லைன் 180 கூட போகும் பெட்ரோல் பர் லிட்டர் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இப்போ இந்த வார் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் வெர்சஸ் ஈரானை தாண்டி இஸ்ரேல் வெர்சஸ் ஹெஸ்புல்லா வந்து லெபனானில் வந்து பூந்து ஃபைட் பண்ணுறாங்க. ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் இதுக்குள்ளே வந்தால் World War III கூட போயிடும், அதோட ஒரு சின்ன ட்ரெய்லர் மாதிரி நாங்கள் காமிக்க முடியும். ரஷ்யா வந்து இதில் வந்து ஈரானை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்தியர்கள் 2 பேர் இந்த ஷிப்பில் அட்டாக் ஆகி செத்துருக்காங்க. அண்டு வந்து நம்ம ஏற்கனவே பார்க்குற மாதிரி பெட்ரோல், ஆயில், எல்பிஜி, எல்என்ஜி இது எல்லாமே வரிசையாக இந்தியாவில் அஃபெக்ட் ஆக போகுது. பகுதியோட இறுதியாக நான் வந்து ஒரு கேள்வியோட கேட்டு முடிக்கிறேன். இப்போ பெட்ரோல் வந்து 180, 200 பர் லிட்டர் வந்து போகிறது ஸ்பெக்குலேஷன் தானா, ஒரு பேனிக்கிங்னாலையா, இல்லை ரியலாகவே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேள்வியோடு நான் முடிவெடுக்கிறேன். நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது வந்து பேனிக்கிங்னால ஜஸ்ட்டு வந்து ஒரு ரூமர் தான், 180, 200லாம் போக வாய்ப்பு இல்லை இதுக்கான சாத்தியம் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இது பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் hit the bell icon for further notification. See you in the next video. Until then, thank you. Bye.